இந்த அகண்ட பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன புள்ளி தான் மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சியில இருக்க ரொம்ப சின்ன புள்ளி தான் சூரிய குடும்பம். அந்த புள்ளியில இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி தான் பூமி. இந்த பூமியில எத்தனையோ பெரிய விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய கண்டங்கள், மிகப்பெரிய மலைத்தொடர்கள், மிகப்பெரிய சிகரங்கள், மிகப்பெரிய ஆறுகள், மிகப்பெரிய அருவிகள், எரிமலைகள், கடல்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு பூமியில இருக்க மிகப்பெரிய மலைத்தொடர் எதுன்னு கேட்டா இமயமலைன்னு சொல்லலாம். மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டா எவரெஸ்ட் சிகரம்னு உடனே சொல்லலாம். மிகப்பெரிய கடல் எதுன்னு கேட்டா பசிபிக் கடல்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல இது மாதிரியான புவி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூரிய குடும்பத்துல இருக்க பெரும்பாலான கிரகங்கள்லயும் இருக்கு. அதுல எதெல்லாம் பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிரகம், மிகப்பெரிய துணைக்கோள், இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. அந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய அல்லது அந்த துணைக்கோள்களில் இருக்கக்கூடிய புவி சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இது மாதிரி நிறைய வீடியோக்களை உருவாக்க அது எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல்கள்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 2 விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று, ஒரு கிரகத்துடைய நிலப்பரப்புக்கு மேலே இருக்க கடல். 2, ஒரு கிரகத்தின் நிலப்பரப்புக்கு கீழே இருக்க கடல். அந்த வகையில் ஒரு கிரகத்தின் நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற கடல் என்ற அடிப்படையில் பார்த்தா நம்ம பூமியில் இருக்க பசிபிக் பெருங்கடல் தான் முதல் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 168.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நம்முடைய பசிபிக் பெருங்கடல். பூமியின் மிக ஆழமான இந்த பெருங்கடல் கிட்டத்தட்ட 710 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர்கள் கொள்ளளவை கொண்டது. ஒரு கியூபிக் கிலோமீட்டர்ல 1 ட்ரில்லியன் லிட்டர் தண்ணீர் இருக்கும். அப்போ இந்த பசிபிக் பெருங்கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா இந்த பசிபிக் பெருங்கடலையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருங்கடல் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டர் கிரகத்தின் துணைக்கோள் கானிமேட். இதோட மேல்பரப்புக்கு அடியில தான் இந்த மிகப்பெரிய கடல் இருக்கு. சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால இந்த துணைக்கோளோட மேற்பரப்புல இருக்க நீர் முழுக்க முழுக்க உறைஞ்சு போய் ஐஸா மாறி இருக்கு. ஆனா இந்த தடிமனான ஐஸ் மேற்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஆழத்துல தண்ணீர் திரவ நிலையில இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 150 கிலோமீட்டர் தடிமனான ஐஸ் தரைக்கு கீழே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தண்ணீர் திரவ நிலையில இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலேயே இது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பெருங்கடல்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குனா, நம்ம பூமியில இருக்கிற கடல்கள், ஏரிகள், ஆறுகள் எல்லாத்துலயும் இருக்கிற தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்த்தா கூட அதை விட 25 to 30 மடங்கு அதிகமான நீர் இந்த கானிமேடு நிலப்பரப்புக்கு அடியில இருக்க பெருங்கடல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கானிமேடு பெருங்கடலோட அளவு எவ்வளவு பெருசா இருக்கும்னு. இது கூட கம்பேர் பண்ணுனா பசிபிக் பெருங்கடல் இது பக்கத்துல கூட வர முடியாது. எப்படி கடல்களை நிலப்பரப்புக்கு மேலே இருக்கிற கடல், நிலப்பரப்புக்கு கீழே இருக்கிற கடல்னு 2ஆ பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஆறுகளையும் 2ஆ வகைப்படுத்தலாம். ஒன்று, தண்ணீர் திரவ வடிவில் ஓடுற ஆறு. 2வது, தண்ணீர் அல்லாத மற்ற திரவங்கள் ஓடும் ஆறுகள். இந்த அடிப்படையில் பார்த்தா பூமியில உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தில் ஓடுற நைல் நதி தான் சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிக நீளமான நதி. கிட்டத்தட்ட 6650 கிலோமீட்டர் நீளமானது நைல் நதி. பூமியின் சுற்றுவட்டம் 40,070 கிலோமீட்டர்னா அதோட ஒப்பிட்டு பார்த்தா நைல் நதியோட நீளம் மட்டும் 16.6%. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 85 கியூபிக் கிலோமீட்டர் நீரை வெளியேற்றுறது நைல் நதி. 1 கியூபிக் கிலோமீட்டர்ல 1 ட்ரில்லியன் லிட்டர் நீர் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இந்த நைல் நதி நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய நதியா இருப்பதுல ஆச்சரியம் இல்லதானே? அதே நேரத்தில் தண்ணீர் அல்லாத மற்ற திரவங்கள் ஓடும் நதி என்ற அடிப்படையில் பார்த்தா சனி கிரகத்தின் துணைக்கோள் டைட்டன்ல ஓடுற விட்ஃப்ளூமினா நதி தான் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் நீளமானது இந்த நதி. இந்த நதியில திரவ நிலையில மீத்தேன் மற்றும் ஈத்தேன் வாயுக்கள் ஓடுது. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற தட்பவெப்பநிலை. டைட்டனுடைய மேற்பரப்பு -179 டிகிரி செல்சியஸ் குளிரானது. இந்த அளவுக்கு குளிரான தட்பவெப்பநிலையில டைட்டனுடைய மேற்பரப்புல இருக்கிற தண்ணி உறைஞ்சு பாறை மாதிரி மாறிடுச்சு. ஆனா இந்த அளவுக்கு குறைவான தட்பவெப்ப நிலையில தான் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் வாயுக்கள் திரவ நிலைக்கு மாறும். அதுதான் விட்ஃப்ளூமினா நதியில ஓடுது. இதுவரைக்கும் நாம சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கடலை பார்த்தோம், மிகப்பெரிய நதியை பார்த்தோம். அந்த வரிசையில அடுத்து நாம பார்க்க போறது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய ஏரி.
அதுக்கு மறுபடியும் நாம சனி கிரகத்தின் துணைக்கோள் டைட்டனுக்கு தான் போகணும். இங்க இருக்கிற கிராக்கன் மாரே என்ற ஏரி தான் சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய ஏரியா கருதப்படுது. கிராக்கன் மாரேவோட அளவு கிட்டத்தட்ட 5 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹைட்ரோ கார்பன் ரசாயனங்கள் நிரம்பி இருக்கிற இந்த ஏரியில பெரும்பாலும் திரவ மீத்தேன் தான் நிரம்பி இருக்கு. பூமியில இருக்கிற மிகப்பெரிய ஏரியா கருதப்படும் காஸ்பியன் கடல் வெறும் 3,71,000 சதுர கிலோமீட்டர் தான். இதை விட பெருசு டைட்டன்ல இருக்கிற கிராக்கன் மாரே. இதனாலேயே இந்த கிராக்கன் மாரே ஏரிய ஒரு நிலம் சூழ்ந்த கடல்னு வகைப்படுத்துறாங்க விஞ்ஞானிகள். இந்த கிராக்கன் மாரே மாதிரியே டைட்டன்ல இதே அளவுக்கு பெரிய மேலும் 2 ஏரிகள் இருக்கு. லெஜியா மாரே மற்றும் புங்கா மாரேன்னு அழைக்கப்படுற இந்த 2 ஏரிகளும் அளவுல கிட்டத்தட்ட கிராக்கன் மாரே அளவுக்கு தான் இருக்கும். இதுலயும் திரவ மீத்தேன் தான், ஹைட்ரோஜன் கார்பன் ரசாயனங்கள் தான் இருக்கு. தினமும் சமையல் செய்ய பயன்படுத்துகிற சிலிண்டர், வாகன எரிபொருள் கேஸ் சிலிண்டர், இதுல எல்லாம் நாம மீத்தேன் வாயுவை அடைச்சு வச்சு தான் பயன்படுத்துறோம். ஒருவேளை எதிர்காலத்துல டைட்டனுக்கு மனிதர்கள் குடிப்போனா அந்த மக்களுக்கு எரிபொருள் செலவு குறையும். இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. இதை பார்க்கணும்னா நமக்கு பக்கத்துல இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். செவ்வாய் கிரகத்துல தான் ஒரு நீர்வீழ்ச்சி உருவாகிற அளவுக்கு தண்ணியே இல்லையே, அப்படியே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தண்ணியும் அந்த கிரகத்தோட துருவ பகுதிகளில் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கே, அப்புறம் எப்படி இந்த நீர்வீழ்ச்சி இருக்கும்னு நீங்க கேட்கலாம். நாம இன்னைக்கு இப்படி வறண்ட கிரகமா பார்க்குற செவ்வாய் கிரகம் ஒரு காலத்துல நம்ம பூமி மாதிரியே ஒரு தண்ணீர் வளம் மிக்க செழிப்பான கிரகமா இருந்தது. இப்போ நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய கடல்கள், ஆறுகள், ஏரிகள் செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். அந்த சமயத்துல செவ்வாய் கிரகத்துல உருவானதுதான் இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியோட பேரு எக்கஸ் காஸ்மா. கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல மிகப்பெரிய அளவுல எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த கிரகத்துல மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ வெப்பநிலை அதிகரிச்சதால அந்த கிரகத்தின் தரைப்பரப்புக்கு கீழே இருந்த பனிக்கட்டிகள் உருகுச்சு. இதனால அந்த கிரகத்தின் உயரமான பகுதிகளில் இருந்த நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்த எக்கஸ் காஸ்மா நீர்வீழ்ச்சி வழியா வழிஞ்சோடி செவ்வாய் கிரகத்தின் தாழ்வான பகுதியான கசாய் வேலஸ் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். நம்ம பூமியில இருக்க மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியோட உயரம் 979 மீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கூட இல்ல. அதே நேரத்துல பூமியின் அகலமான நீர்வீழ்ச்சியான இக்னா நீர்வீழ்ச்சியோட அகலம் 4 கிலோமீட்டர், ஆனா உயரம் வெறும் 96 மீட்டர் தான். ஆனா செவ்வாய் கிரகத்துல இருக்கிற எக்கஸ் காஸ்மா நீர்வீழ்ச்சியோட உயரம் மட்டும் 4 கிலோமீட்டர், அகலம் 10 கிலோமீட்டருக்கும் மேல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல இந்த நீர்வீழ்ச்சியில நீரோட்டம் இருந்தப்போ அது பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு. நம்ம பூமியில இருக்கிற மிகப்பெரிய மலைத்தொடர் இமயமலைத்தொடர். ஆனா சிலர் கடலுக்கு அடியில இருக்கிற மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. இமயமலைத்தொடர் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நீளமானது. ஆனா அதே நேரத்துல மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடர் 65,000 கிலோமீட்டர் நீளமானது. அதாவது இமயமலையை விட 27 மடங்கு நீளமானது. ஆர்டிக் பெருங்கடல்ல தொடங்கி மத்திய அட்லாண்டிக் பெருங்கடல், தென்மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வழியா தொடர்ந்து தெற்கு பசிபிக் பெருங்கடல்ல முடியுது இந்த மலைத்தொடர். இதனாலதான் இது 65,000 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. ஆனா இவ்வளோ நீளம் இருக்கிற இதை விட்டுட்டு எதுக்காக இமயமலைய நீளமான மலைத்தொடர்னு சொல்றோம்? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இமயமலைத்தொடர் கடலுக்கு வெளியில நிலத்துல இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடரோட பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில இருக்கு. அதே போல இமயமலைத்தொடர் தான் ரொம்ப உயரமானதும் கூட. ஏன்னா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் மலை சிகரம் இமயமலையில தான் இருக்கு. இதோட உயரம் கடல் மட்டத்துக்கு மேல 8,849 மீட்டர். ஆனா அதே நேரத்துல கடலுக்கு அடியில இருக்க மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடரோட சராசரி உயரம் அதோட அடிப்பகுதியிலிருந்து வெறும் 2000 3,000 மீட்டர் உயரம் தான். புவேட் தீவுல இருக்கிற ஓலவ் டாப்பன் சிகரம் தான் இந்த மலைத்தொடர்ல இருக்கிற மிக உயரமான சிகரம். இதோட பெரும்பாலான பகுதி கடலுக்கு அடியில தான் இருக்கு. அந்த வகையில பார்த்தா கடல் மட்டத்தில இருந்து இதோட உயரம் வெறும் 780 மீட்டர் தான். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம், இமயமலை தொடர்ல நடுவுல எந்த இடைவெளியும் இல்லை. ஆனா மிட் ஓஷன் ரிட்ஜ் மலைத்தொடர் தொடர்ச்சியா இல்லாம அங்கங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கு. இந்த காரணங்களால தான் இமயமலையை உலகின் மிக நீளமான மலைத்தொடர்னு சொல்றோம். ஆனா இந்த இமயமலை தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப நீளமான மலைத்தொடரான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இந்த சூரிய குடும்பத்தின் நீளமான மலைத்தொடர் நமக்கு ஏற்கனவே நல்லா பரிச்சயமான அதே செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு. இங்க இருக்கிற திராசிஸ் பீடபூமியில இருக்க திராசிஸ் ரைஸ் மலைத்தொடர் தான் சூரிய குடும்பத்தின் மிக நீளமான மலைத்தொடர். இதோட நீளம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். பூமியில இருக்கிற இமயமலை தொடரை விட நீளமானது இது.
டெக்டானிக் தகடுகளோட நகர்வு மற்றும் எரிமலை வெடிப்புகளால உருவான இந்த மலைத்தொடர்ல நிறைய எரிமலைகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பூமியில இருக்க இமயமலை மாதிரியே இந்த திராசிஸ் ரைஸ் மலைத்தொடர்லையும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. அதனால தான் இதை சூரிய குடும்பத்தின் மிக நீளமான மலைத்தொடர்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். அதே போல வீனஸ் கிரகத்துல மேக்ஸ்வெல் மவுண்டன்ஸ் என்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு. இதோட நீளம் வெறும் 870 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த மலைத்தொடர்ல இருக்க சிகரங்களோட உயரம் சராசரியா 11 கிலோமீட்டர். இதனாலேயே நம்ம சூரிய குடும்பத்தின் உயரமான மலைத்தொடரா இருக்கு மேக்ஸ்வெல் மவுண்டன்ஸ். ஆனா அதே நேரத்துல சனி கிரகத்தோட துணைக்கோள் லெபிட்டஸ்ல இருக்க ஈக்விட்டோரியல் ரிட்ஜ் என்ற மலைத்தொடர்ல இருக்க சிகரங்களுடைய உயரம் சராசரியா 20 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இந்த மலைத்தொடருக்கு நடுவுல நிறைய இடைவெளி இருக்குது. இதனால இதுக்கு சூரிய குடும்பத்தின் உயரமான மலைத்தொடர் என்ற பெருமை கிடைக்கல. சூரிய குடும்பத்துல இருக்க மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து சூரிய குடும்பத்துல இருக்கிற உயரமான மலை சிகரம் எதுன்னு பார்க்க போறோம். இதுவும் அதே செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு. சூரிய குடும்பத்தோட மிக நீளமான மலை சிகரமான திராசிஸ் ரைஸ் இருக்கிற அதே திராசிஸ் பீடபூமியில தான் இந்த மலை சிகரமும் இருக்கு. இதோட பேர் ஒலிம்பஸ் மான்ஸ். இதோட உயரம் 22 கிலோமீட்டர், சுற்றுவட்டம் 600 கிலோமீட்டர், பரப்பளவு 6 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒரு கற்பனைக்கு இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரத்தை அப்படியே தூக்கி இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான மத்திய பிரதேசத்து மேல வச்சா அது முழுக்க முழுக்க மத்திய பிரதேச மாநிலத்தையே மூடிடும். இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்க மாநிலங்கள்ல இருக்க சில பகுதிகளையும் சேர்த்து மூடிடும். அந்த அளவுக்கு பெருசு இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம். இதுல இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா, இந்த சிகரத்தோட மேல் பாதி செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்துக்கு வெளியில இருக்கு. ஏன்னா செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தோட தடிமன் வெறும் 11 கிலோமீட்டர் தான். இந்த ஒலிம்பஸ் மான் சிகரத்தோட உயரத்துல பாதி வரைக்கும் தான் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலமே இருக்கு. நீங்க ஒருவேளை செவ்வாய் கிரகத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நாள் இந்த மலையில ஏறலாம்னு முடிவு செஞ்சு ஏற தொடங்குனீங்கன்னா இதோட உச்சத்தை அடையும் போது நீங்க வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளியில இருப்பீங்க. அந்த அளவுக்கு உயரமானது ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம். ஒருவேளை 2வது இடத்துல எவரெஸ்ட் சிகரம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சனி கிரகத்தோட துணைக்கோள் லெபிட்டஸ்ல இருக்கிற ஈக்வட்டோரியல் ரிட்ஜ் மலைத்தொடர்ல இருக்க சிகரங்கள் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே போன பகுதியில பார்த்தோம். இதனால இந்த மலைத்தொடர்ல இருக்க சிகரங்கள் தான் சூரிய குடும்பத்தின் 2வது உயரமான மலை சிகரங்களா கருதப்படுது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலை சிகரமா இருக்கிற ஒலிம்பஸ் மான்ஸ் மலைக்கு மற்றும் ஒரு சிறப்பும் இருக்கு. அது என்னன்னா, இது ஒரு மலை சிகரம் மட்டும் இல்ல, இது ஒரு எரிமலையும் கூட. இதனால சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை என்ற பெருமையும் ஒலிம்பஸ் மான்ஸ் சிகரத்துக்கு தான் சொந்தம். செவ்வாய் கிரகத்துல இருக்கிற திராசிஸ் பீடபூமியில தான் செவ்வாய் கிரகத்தின் பெரும்பாலான எரிமலைகள் இருக்கு. இதனாலேயே இந்த பகுதி திராசிஸ் எரிமலை பிரதேசம்னு அழைக்கப்படுது. இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் ஒலிம்பஸ் மான்ஸ் மலை இருக்கு. சொல்லப்போனா சூரிய குடும்பத்தின் உயரமான எரிமலைகள்ல முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்கிற எரிமலைகள் இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் இருக்கு. ஒலிம்பஸ் மான்ஸுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிற அரிசா மான்ஸோட உயரம் 20 கிலோமீட்டர், 3வது இடத்துல இருக்கிற பவோனிஸ் மான்ஸோட உயரம் 14 கிலோமீட்டர். இந்த 3 மலைகளுமே இந்த திராசிஸ் எரிமலை பிரதேசத்துல தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்துல கடைசியா 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் எரிமலை வெடிப்பு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வேற எந்த எரிமலை வெடிப்பும் நடக்கல. ஆனா அதே நேரத்துல செவ்வாய் கிரகத்துல இருக்கிற எரிமலைகள் எதுவுமே இப்போதைக்கு ஆக்டிவா இல்லைனாலும் எதிர்காலத்துல ஏதாவது எரிமலை வெடிப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். உதாரணமா ஒலிம்பஸ் மான்ஸ் எரிமலை கூட உறக்க நிலையில தான் இருக்கு, இன்னும் முழுசா செயலிழந்து போகல. எது எப்படியோ சூரிய குடும்பத்தோட உயரமான மலைச்சிகரம் மற்றும் உயரமான எரிமலை என்ற இந்த 2 பட்டத்துக்குமே சொந்தக்காரன் ஒலிம்பஸ் மான்ஸ் தான். நாம இதுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலை சிகரமான ஒலிம்பஸ் மான்ஸ் மலை சிகரம் தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலைன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஜூபிட்டர் கிரகத்துக்கு இருக்கிற 95 துணைக்கோள்கள்ல 3வது பெரிய துணைக்கோள் ஐஓ. நம்ம சூரிய குடும்பத்துல அதிகமான எரிமலை வெடிப்புகள் நடக்குதுன்னா அது இந்த ஐஓல தான். அதுக்கு காரணம் ஜூபிட்டர் மற்றும் அதனுடைய துணைக்கோள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஈர்ப்பு விசை அமைப்பு. நம்முடைய சூரிய குடும்பத்துல சூரியனுக்கு அடுத்து ஜூபிட்டர் கிரகத்துக்கு தான் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு. இதனால ஜூபிட்டர் தன்னுடைய துணைக்கோள்களை தனக்குள்ள ஈர்க்க பாக்குது. ஆனா இந்த துணைக்கோள்களுக்கும் சுயமா ஈர்ப்பு விசை இருக்கிறதால அதை வச்சு ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச்சு வெளியே போக பாக்குதுங்க. இந்த போட்டா போட்டி பல கோடி வருஷங்களா நடக்குது. இதனாலதான் இந்த துணைக்கோள்கள் ஜூபிட்டர் கிரகத்தை அதுங்க உருவான காலத்துல இருந்து சுத்தி சுத்தி வருதுங்க. அதே நேரத்துல ஜூபிட்டர் மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட துணைக்கோள்களை வச்சிருக்கிற கிரகங்களுடைய துணைக்கோள்களுக்கு இன்னும் ஒரு சிக்கலும் இருக்கு. இந்த துணைக்கோள்கள் ஜூபிட்டர் கிரகத்தோட ஈர்ப்பு விசையோட போராடுற அதே நேரத்துல தன்னுடைய சக துணைக்கோள்களோட ஈர்ப்பு விசையையும் சமாளிக்கணும்.
உதாரணமா ஐஓ துணைக்கோளை எடுத்துக்கலாம். இது தன்னோட சுற்றுவட்ட பாதையில ஜூபிட்டர் கிரகத்தை சுத்தி சுத்தி வரும்போது சில சமயங்கள்ல ஜூபிட்டர் கிரகத்தோட மற்ற 2 பெரிய துணைக்கோள்களான கானிமேட் மற்றும் யூரோப்பாவுக்கும் ஐஓவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் சில சமயங்கள்ல குறையும், சில சமயங்கள்ல அதிகரிக்கும். அப்படி தூரம் குறையும் போது கானிமேட் மற்றும் யூரோப்பா ஐஓவை தங்களுடைய ஈர்ப்பு விசையால இழுக்கும். இது ஐஓவோட மையப்பகுதியில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அதன் மையப்பகுதி நிலை இல்லாம உருமாறும். இதனால ஐஓ துணைக்கோளுடைய உட்பகுதிக்கு உள்ள தொடர்ந்து அதிகமான உராய்வு ஏற்படும். அப்படி உராய்வு ஏற்படுறதால உருவாகும் வெப்பம் காரணமா இங்க இருக்க எரிமலைகள்ல வெடிப்பு ஏற்படுது. அப்படி எரிமலை வெடிப்பு ஏற்படும் போது நிலத்துக்கு அடியில இருக்கிற எரிமலை குழம்பு வெடிச்சு சிதறி ஐஓவோட மேற்பகுதியில அங்கங்க தேங்கும். அப்படி தேங்குற எரிமலை குழம்புகள் ஏரிகளா உருவாகும். அப்படி ஐஓல உருவான ஏரிகள்ல லோக்கி பட்டேரா என்ற இடத்துல தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி இருக்கு. இதோட சுற்றுவட்டம் 200 கிலோமீட்டருக்கும் அதிகம்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இது முழுக்க முழுக்க கொதிக்கிற எரிமலை குழம்பால நிறைஞ்சிருக்கு. ஆனா எப்பவுமே இந்த ஏரியில எரிமலை குழம்பு திரவ வடிவத்துல இருக்காது. ஜூபிட்டர் கிரகத்தோட மற்ற துணைக்கோள்களுக்கும் ஐஓவுக்கும் இடையில இருக்கிற தூரம் அதிகரிக்கும் போது இங்க எரிமலை வெடிப்புகள் குறையும். அப்போ இந்த ஏரியில இருக்க எரிமலை குழம்பு குளிர்ச்சி அடைஞ்சு பாறையா மாறும். மறுபடியும் இந்த துணைக்கோள்களுக்கு இடையில இருக்க தூரம் குறையும் போது எரிமலை வெடிக்கும். எரிமலை குழம்பு வெடிச்சு செதறி வெளியே வந்து இந்த ஏரி முழுக்க நிறையும். பல கோடி வருஷங்களா இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட இந்த லோக்கி பட்டேரா எரிமலை குழம்பு ஏரி தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஏரி. நாம இதுவரைக்கும் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை மற்றும் எரிமலை குழம்பு ஏரியை பார்த்தோம். எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு அந்த எரிமலை குழம்பு எல்லாம் ஒரு இடத்துல தேங்கினா அது ஒரு மிகப்பெரிய ஏரியா உருவாகும். ஆனா அதே நேரத்துல அந்த எரிமலை குழம்பு ஒரு இடத்துல நிக்காம தொடர்ந்து சுற்றி பரவி ஓடுனா அது ஒரு ஓடை போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய எரிமலை குழம்பு ஓடை எங்க இருக்கு தெரியுமா? இதுவும் செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு. செவ்வாய் கிரகத்தின் திராசிஸ் பீடபூமியில இருக்க அரிசாமான்ஸ் எரிமலை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சப்போ அதுல இருந்து வெளியேறின எரிமலை குழம்பு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வலிஞ்சோடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா இப்போ இந்த எரிமலை ஆக்டிவா இல்லைன்னு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால இந்த எரிமலை குழம்பு ஓடையும் குளிர்ந்து இறுகி பாறையா மாறிடுச்சு. நீங்க இப்ப பாக்குறது தான் ஜூபிட்டர்னு அழைக்கப்படும் வியாழன் கிரகம். இது முழுக்க முழுக்க வாயுக்களால உருவான ஒரு வாயு கிரகம். இது ஒரு தோற்றுப்போன நட்சத்திரம்னு கூட சொல்றாங்க. அதாவது நம்ம சூரியன் மாதிரியே இதுவும் ஒரு நட்சத்திரமா உருவாகி இருக்க வேண்டியது. ஆனா அதுக்கு தேவையான மாஸ், அதாவது நிறை கிடைக்காததால இதால ஒரு நட்சத்திரமா உருவாக முடியல. அதனால நம்ம சூரியனை சுத்தி வர்ற 8 கிரகங்கள்ல இதுவும் ஒரு கிரகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய கிரகம் எதுனா இந்த ஜூபிட்டர் கிரகம் தான். அதாவது சூரியனுக்கு அடுத்து இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற 2வது மிகப்பெரிய பொருள் இந்த ஜூபிட்டர். இது எந்த அளவுக்கு பெருசுனா இதோட விட்டம் 1,39,822 கிலோமீட்டர். நம்ம பூமியின் விட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது 11 மடங்கு அதிகம். அதாவது மொத்தம் 11 பூமிகளை பக்கத்துல வரிசையா வச்சாதான் ஜூபிட்டர் கிரகத்தோட விட்டத்துக்கு சமமா இருக்கும். இந்த ஜூபிட்டர் கிரகத்தோட சுற்றளவு தோராயமா 4,39,264 கிலோமீட்டர். இந்த ஜூபிட்டர் கிரகத்துக்குள்ள 1,321 பூமிகளை வைக்கலாம். சூரியன் கூட ஒப்பிட்டா சூரியனோட அளவுல 10ல் 1 பங்கு இந்த ஜூபிட்டர். இந்த கிரகம் ரொம்ப தூரத்துல இருந்தா கூட இரவு வானத்துல நம்மளால இந்த கிரகத்தை வெறும் கண்ணால பார்க்க முடியும். சொல்லப்போனா சூரியன், நிலா மற்றும் நமக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளி கிரகத்துக்கு அடுத்து இரவு வானத்துல நம்மளால டெலஸ்கோப் இல்லாம பார்க்க முடிகிற 4வது பிரகாசமான விண்மீன் இந்த ஜூபிட்டர் கிரகம். அந்த அளவுக்கு இந்த கிரகம் பெரியது. இவ்வளோ பெரிய ஜூபிட்டர் கிரகத்தோட மேற்பரப்புல திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கிற இந்த சின்ன நீள்வட்ட புள்ளி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல். சொல்லப்போனா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய புயல் இதுதான். இதோட பேரு தி கிரேட் ரெட் ஸ்பாட். இது எந்த அளவுக்கு பெருசுனா இதுக்குள்ள நம்ம பூமியவே வைக்கலாம், அந்த அளவுக்கு இந்த புயல் பெருசு. இதோட நீளம் 16,350 கிலோமீட்டர், அகலம் 13,000 கிலோமீட்டர். சராசரியா 430 - 680 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய இந்த சூறாவளி புயல் ஒரு முழு வட்டம் சுத்த 6 பூமி நாட்களை எடுத்துக்குது. 1830ஆம் வருஷம் தான் முதல்ல இந்த புயலை கண்டுபிடிச்சாங்க. ஆனா 1665ஆம் வருஷத்திலேயே ஜியோவானி காசினி என்ற இத்தாலிய நாட்டு வானியல் வல்லுநர் இந்த புயலை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நம்பப்படுது. இதை வச்சு பார்க்கும்போது இது கண்டுபிடிக்கப்பட்டு 358 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த புயல் வீசுது. நவீன அறிவியலை வச்சு கூட விஞ்ஞானிகளால இந்த புயல் எப்ப உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்துல வாழ்ந்த வானியல் வல்லுநர்கள் எழுதி வச்ச ஆய்வு குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது
குறைஞ்சபட்சம் 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த புயல் வீசுதுன்னு ஒத்துக்கிறாங்க விஞ்ஞானிகள். அந்த காலத்துல வாழ்ந்த வானியல் அறிஞர்கள் பயன்படுத்தின அடிப்படை தொலைநோக்கி கருவிகளை வச்சு இந்த புயலை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நீங்க கேட்கலாம். 1800கள் காலகட்டத்துல இந்த புயல் இதை விட பெருசா இருந்திருக்கு. அதாவது அப்போ இதோட நீளம் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர்கள் இருந்திருக்கும்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இப்போ சின்னதா இருக்கிற இந்த புயலை சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண டெலஸ்கோப்புகளை வச்சே பார்க்க முடியும். 150 வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ வாழ்ந்த வானியல் அறிஞர்கள் பயன்படுத்தின அடிப்படை டெலஸ்கோப்களை வச்சு அப்போ பெருசா இருந்த இந்த புயலை பார்த்திருக்க முடியும் தானே. இந்த புயலோட அளவு இப்போ குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் சில 10 ஆண்டுகள் இல்லைனா 1 அல்லது 2 நூற்றாண்டுக்கு தான் இந்த புயல் வீசும்னு கணிச்சிருக்காங்க. நம்ம பூமியில இது வரைக்கும் பதிவான புயல்கள்ல 1979ஆம் வருஷம் அக்டோபர் மாசம் பசிபிக் பெருங்கடல்ல வீசின டைஃபூன் டிப் புயல் தான் ரொம்ப பெருசு. தொடர்ந்து 15 நாட்கள் வீசின இந்த புயல் 2170 கிலோமீட்டர் சுற்றளவு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 305 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுச்சு. ஆனா ஜூபிட்டர்ல வீசுற தி கிரேட் ரெட் ஸ்பாட் புயலோட ஒப்பிட்டா டைஃபூன் டிப் புயலால தி கிரேட் ரெட் ஸ்பாட் பக்கத்துல கூட நிக்க முடியாது. அதான் நாம ஏற்கனவே சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய சூறாவளி புயலை பார்த்துட்டோமே, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடி ஒரு புழுதி புயல் பத்தி பார்க்கணும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜூபிட்டர் கிரகத்துல வீசுற தி கிரேட் ரெட் ஸ்பாட் புயல் அந்த கிரகத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுது. ஆனா நாம இப்ப பார்க்க போற புழுதி புயல் வீசுனா ஒட்டுமொத்த கிரகம் முழுக்க வீசும். அப்படி எந்த கிரகத்துல இந்த புயல் வீசுது தெரியுமா? நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான அதே செவ்வாய் கிரகத்துல தான். செவ்வாய் கிரகத்துல இது மாதிரியான புழுதி புயல்கள் அடிக்கடி உருவாகும். இது அங்க வழக்கமா நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இது மாதிரி உருவாகிற புழுதி புயல்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் முதல் வாரங்கள் வரைக்கும் வீசும். ஆனா சில சமயங்கள்ல உருவாகக்கூடிய சில பலமான புழுதி புயல்கள் செவ்வாய் கிரகம் முழுக்க வீசி அந்த கிரகத்தை 100% மூடிரும். சின்ன சின்னதா உருவாகிற புழுதி புயல்கள் சராசரியா 100 கிலோமீட்டர்கள் வேகத்துல வீசும். ஆனா அதே நேரத்துல ஒட்டுமொத்த செவ்வாய் கிரகம் முழுக்க வீசக்கூடிய பெரிய புழுதி புயல்கள் சராசரியா 150 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். 2018ஆம் வருஷம் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய புழுதி புயல் உருவாகி செவ்வாய் கிரகம் முழுவதும் வீசுச்சு. ஜூன் மாச இறுதியில ஒட்டுமொத்த செவ்வாய் கிரகத்தையே மூடிருச்சு இந்த புயல். செயற்கைக்கோள்களால அந்த கிரகத்தோட தரைப்பகுதியை கூட தெளிவா பார்க்க முடியல. கடைசியில ஆகஸ்ட் மாசத்துல தான் வலுவிழந்துச்சு இந்த புயல். இந்த புயலால ஏற்பட்ட புழுதி எல்லாம் விலகி செப்டம்பர் மாசம் தான் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் தெளிவாச்சு. இந்த சமயத்துல அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக நாசா அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் இந்த புழுதி புயல்ல சிக்குச்சு. இந்த புயல் வீசின சமயத்துல வானம் தெளிவா இல்லாத காரணத்தால முழுக்க முழுக்க சூரிய ஒளியில இயங்கக்கூடிய இந்த ரோவருக்கு சூரிய ஒளி கிடைக்கல. இதனால செயலிழந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோட நாசா கட்டுப்பாட்டு மையத்துக்கு இருந்த தகவல் தொடர்பு சுத்தமா நின்னு போச்சு. இந்த புயல் முடிவுக்கு வந்து வானம் தெளிவானதுக்கு அப்புறம் கூட நாசாவால ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரை கண்டுபிடிக்க முடியல. நாசா 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு பண்ணி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் புயல்ல சிக்கி எங்கேயோ மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. அடுத்து நாம பார்க்க போறது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இதை பார்க்கணும்னாலும் நாம மறுபடியும் செவ்வாய் கிரகத்துக்கு தான் வரணும். நீங்க செவ்வாய் கிரகத்தோட படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா அதோட மேற்பரப்புல ஒரு மிகப்பெரிய தழும்பு மாதிரியான அமைப்பு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த தழும்பு தான் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இதோட பேரு வேலிஸ் மெரினரிஸ். செவ்வாய் கிரகத்தோட மத்திய ரேகை பகுதியில இந்த பள்ளத்தாக்கு இருக்கு. சொல்ல போனா செவ்வாய் கிரகத்தோட முக்கியமான அடையாளமே இந்த பள்ளத்தாக்கு தான். இந்த பள்ளத்தாக்கோட நீளம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்துல இருக்கிற தி கிராண்ட் கேன்யன் பள்ளத்தாக்கை விட 10 மடங்கு நீளமானது இந்த பள்ளத்தாக்கு. இதோட அகலம் 200 கிலோமீட்டர்ல இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே நேரத்துல இதோட ஆழம் அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் இருக்கும். 3 இருந்து 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தோட மையப்பகுதி விரிவடைஞ்சப்போ பக்கத்துல இருந்த சில டெக்டானிக் தகடுகள் ஒன்ன விட்டு ஒன்று விலகி போனதால இந்த வேலிஸ் மெரினரிஸ் பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். அந்த சமயத்துல செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் அதிகமா இருந்ததால அப்போ ஏற்பட்ட மழை வெள்ளத்தால மண்ணரிப்பு ஏற்பட்டு இந்த பள்ளத்தாக்கு மேலும் பெருசாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஏற்பட்ட வெள்ளங்கள், புயல்கள் மற்றும் இன்னும் பல இயற்கை சீற்றங்களால இந்த பள்ளத்தாக்கு மேலும் பெருசாகி இன்னைக்கு சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய பள்ளத்தாக்கா உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். மிகப்பெரிய கடல்களால சூழப்பட்ட மிகப்பெரிய நிலப்பகுதிகளை தான் கண்டங்கள்னு சொல்லுவோம்.
ஆனா இது மாதிரியான அமைப்பு நம்ம சூரிய குடும்பத்துல பூமியில மட்டும்தான் இருக்கு. அந்த வகையில நம்ம பூமியில மொத்தம் 7 கண்டங்கள் இருக்கு. இதுல மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம். 44.58 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஆசிய கண்டம். பூமியுடைய நிலப்பரப்புல ஆசிய கண்டத்தோட பங்கு 30%. இந்த வகையில பார்த்தா பூமியில இருக்க ஆசிய கண்டம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கண்டம். ஆனா இதே மாதிரி உயரமான நில அமைப்புகள் சூரிய குடும்பத்துல இருக்கிற மற்ற கிரகங்கள்லயும் இருக்கு. இந்த கிரகங்கள்ல இருக்கிற தாழ்வான பகுதிகளில் ஒருவேளை தண்ணீர் மாதிரியான திரவங்கள் நிறைஞ்சு மிகப்பெரிய கடல்கள் இருந்தா இங்க இருக்கிற உயரமான நிலப்பகுதிகள் கண்டங்கள் என்ற பட்டியல்ல வந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாததால இந்த உயர்நில பகுதிகளை கண்டங்கள்னு சொல்ல முடியாது. நம்ம லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போறது சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய எரிக்கல் பள்ளம். ஒரு எரிக்கல் தாக்கம் ஏற்படும் போது அது விழுந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகும். அதை எரிக்கல் பள்ளம்னு சொல்லுவாங்க. உதாரணமா 66 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்த டைனோசர் இனம் மொத்தமா அழிஞ்சு போக காரணமா இருந்த எரிக்கல் தாக்குனப்போ ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாச்சு. அதோட பேரு சிக்ஷுலாப் எரிக்கல் பள்ளம். இது மெக்சிகோ நாட்டுல இருக்கு. இதோட விட்டம் 150 கிலோமீட்டர். இதே மாதிரி தென்னாப்பிரிக்கால கூட ஒரு எரிக்கல் பள்ளம் இருக்கு. 2 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியை ஒரு மிகப்பெரிய எரிக்கல் தாக்குனப்போ உருவான இந்த பள்ளத்தோட பேரு பிரிடிஃபோர்ட் எரிக்கல் பள்ளம். இதோட விட்டம் 300 கிலோமீட்டர். நம்ம பூமியில இருக்கிறதுலயே மிகப்பெரிய மற்றும் பழமையான எரிக்கல் பள்ளம் இதுதான். இது மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய எரிக்கல் பள்ளம் நம்ம பூமியின் துணைக்கோளான நிலாவுல தான் இருக்கு. நிலாவுடைய தென்துருவத்துல இருக்கிற எயிட்கன் பேசின் தான் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய எரிக்கல் பள்ளம். 4.3 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நிலாவை ஒரு எரிக்கல் தாக்குனப்போ இந்த பள்ளம் உருவாகி இருக்கு. இதோட விட்டம் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர். ஆழம் 6-8 கிலோமீட்டர். நம்ம பூமியில பனிமலைகள் அதிகமா இருக்கிற இடம் அண்டார்டிகா கண்டம். இந்த கண்டம் முழுக்க பனியால தான் மூடி இருக்கு. ஆனா உலகின் மிக உயரமான பனிமலை கிரீன்லாந்துல இருக்கு. கடல்ல மிதந்துகிட்டு இருக்க அந்த பனிமலையோட உயரம் 1 கிலோமீட்டர். இதுல 10ல் 1 பங்கு, அதாவது 100 மீட்டர் தான் கடலுக்கு வெளியில இருக்கு. மிச்சம் இருக்கிற 900 மீட்டர் கடலுக்கு அடியில இருக்கு. ஆனா இந்த பனிமலை நாம இப்ப பார்க்க போற வெரோனா ரூபஸ் பனிமலைக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது. யுரேனஸ் கிரகத்தோட துணைக்கோளான மிராண்டால தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிமலையான வெரோனா ரூபஸ் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற 7வது கிரகம் யுரேனஸ். இது சூரியன்ல இருந்து 2.87 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது ஒரு ஐஸ் கிரகம். இதோட சராசரி வெப்பநிலை -224 டிகிரி செல்சியஸ். இந்த யுரேனஸ் கிரகத்துக்கு மொத்தம் 27 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல ஒரு துணைக்கோள் தான் மிராண்டா. இந்த மிராண்டாவோட சராசரி வெப்பநிலை -183 டிகிரி செல்சியஸ். இங்க இருக்கிற வெரோனா ரூபஸ் பனிமலையோட உயரம் 20 கிலோமீட்டர், நீளம் 500 கிலோமீட்டர். ஆனா இது முழுக்க முழுக்க ஐஸால உருவான பனிமலை இல்ல. இதுல கொஞ்சம் சாதாரண பாறைகளும் இருக்கு. அந்த பாறைகளுக்கு மேலதான் தண்ணீர் உறைஞ்சு போய் இது ஒரு மிகப்பெரிய பனிமலையா உருவாகி இருக்கு. என்னதான் 500 கிலோமீட்டர் நீளம் இருந்தாலும் இது பல மலைச்சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் மாதிரி இல்லாம நீளமான ஒரே மலையா இருக்கு. இதனாலதான் வெரோனா ரூபஸ் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிமலையா கருதப்படுது. இதுக்கு முன்னாடி நாம சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிமலையை பார்த்தோம். இப்போ நாம சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பனிப்பாறை தொகுப்பை பார்க்க போறோம். இந்த பனிப்பாறை தொகுப்புகளை இங்கிலீஷ்ல கிளேசியர்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியிலையும் இது மாதிரி நிறைய கிளேசியர்கள் இருக்கு. இந்த கிளேசியர்கள்ல இருந்துதான் மிகப்பெரிய நதிகள் சில உருவாகுது. உதாரணமா இமயமலையில இருக்கிற கங்கோத்ரி கிளேசியர்ல இருந்துதான் கங்கை நதி உருவாகுது. இது மாதிரி நிறைய கிளேசியர்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற பல கிரகங்கள்லயும் துணைக்கோள்கள்லயும் இருக்கு. அதுல மிகப்பெரிய கிளேசியர் செவ்வாய் கிரகத்துல இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட தென்துருவம் முழுக்க இந்த கிளேசியர் பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் விட்டம் இருக்கிற இந்த கிளேசியர் 3 கிலோமீட்டர் தடிமன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். செவ்வாய் கிரகத்துல பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணீர் அதிகமா இருந்துச்சுன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். பல காரணங்களால செவ்வாய் கிரகம் இந்த நீரை எல்லாம் இழந்தப்போ மிச்சம் இருந்த தண்ணீர் துருவ பகுதிகளில் தேங்கி ஐஸ் கட்டியா உருவாச்சு. அதுல பெரும்பாலான தண்ணீர் இந்த தென்துருவ பகுதியில தேங்கி ஐஸ் கட்டியா உருவாகி இந்த கிளேசியரை உருவாக்கி இருக்கு. செவ்வாய் கிரகத்துல இப்ப மிச்சம் இருக்கிற தண்ணீர்ல 75% தண்ணீர் இந்த தென்துருவ பகுதியில இருக்க கிளேசியர்ல தான் இருக்கு. இந்த கிளேசியர் தான் இப்போதைக்கு சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய பனிப்பாறை தொகுப்பு. நம்ம பட்டியல்ல நாம அடுத்து பார்க்க போறது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கீசர். கீசர்னா தமிழ்ல நீரூற்றுன்னு அர்த்தம். அதுவும் நம்ம பூமியில பொதுவா வெந்நீர் ஊற்றுன்னு சொல்லுவோம். பூமியில ஒரு சில இடங்கள் இருக்கு.
அந்த பகுதிகளில் நிலத்துக்கு அடியில் இருக்கிற எரிமலை குழம்புகளால வெப்பம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த பகுதிகளில் இருக்கிற நிலத்தடி நீர் அந்த எரிமலை குழம்புகளை நெருங்கும் போது சூடாகி கொதிக்கும். இதனால அதிகப்படியான அழுத்தம் உருவாகும். அப்படி அழுத்தம் உருவாகிறதால கொதிநிலையில இருக்கிற தண்ணீர் நிலத்துல இருக்கிற பிளவுகள் வழியா வெளியில பீச்சி அடிக்கும். நம்ம பூமியில இப்படித்தான் வெந்நீர் ஊற்றுகள் உருவாகுது. நியூசிலாந்து நாட்டில் இருக்கிற வைமாங்கு வெந்நீர் ஊற்று தான் உலகத்திலேயே அதிகமான உயரத்துக்கு நீரை வெளியேற்றின வெந்நீர் ஊற்று. இது முழுமையா செயல்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரத்துக்கு நீரை மேல் நோக்கி பீச்சி அடிச்சிச்சு. ஆனா இப்போ இது அரைகுறையா தான் செயல்பாட்டுல இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கிற ஸ்டீம்போட் கீசர் தான் இப்போதைக்கு ஆக்டிவா இருக்கிற, அதே நேரத்துல ரொம்ப உயரத்துக்கு நீரை வெளியேற்றுற வெந்நீர் ஊற்று. கிட்டத்தட்ட 120 மீட்டர் உயரத்துக்கு மேல் நோக்கி நீரை பீச்சி அடிக்கும். ஆனா அதே நேரத்துல 500 கிலோமீட்டர் உயரத்துக்கு நீரை பீச்சி அடிக்கிற கீசர்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கு. சனி கிரகத்தின் துணைக்கோளான என்சலைடஸ்ல தான் இருக்கு இந்த கீசர்கள். ஆனா பூமியில இருக்கிற கீசர்கள் மாதிரி இது சுடுநீரை வெளியேற்றுறதில்ல. இந்த கீசர்கள் வெளியேற்றுற நீரோடைய வெப்பநிலை -90°C. -90°C இருக்கிற தண்ணி எப்படி கொதிக்கும்னு நீங்க கேட்கலாம். நான் விளக்கமா சொல்றேன். வளிமண்டலத்தோட பிரஷர், அதாவது அழுத்தத்துக்கும் தண்ணீரோட கொதிநிலைக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது அழுத்தம் குறைய குறைய தண்ணீரோட கொதிநிலையும் குறையும். உதாரணத்துக்கு எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியில இருக்கிற அழுத்தம் கடல் மட்டத்துல இருக்கிற அழுத்தத்தை விட 1/3 பங்கு தான் இருக்கும். இதனால வழக்கமா 100°C கொதிக்க வேண்டிய தண்ணீர் எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியில 70°C கொதிக்கும். என்சலைடஸ் துணைக்கோள்ல புவியீர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதால இங்க இருக்கிற அழுத்தமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதனாலதான் -90°C இங்க இருக்கிற நிலத்தடி நீர் கொதிக்குது. இப்படி கொதிக்கிற நீர் இங்க இருக்கிற கீசர்கள் வழியா வெளியேற்றப்படுது. அதே நேரத்துல இங்க புவியீர்ப்பு விசையும் ரொம்ப கம்மியா இருக்கிறதால இந்த தண்ணீர் வானத்தை நோக்கி 500 கிலோமீட்டர் உயரத்துக்கு பீச்சி அடிக்கப்படுது. சொல்ல போனா இவ்வளவு உயரத்துக்கு இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுவதால மேல போற தண்ணீர் திரும்பி வர்றதே இல்லை, அப்படியே விண்வெளிக்கே போயிடுது. அந்த அளவுக்கு இங்க புவியீர்ப்பு விசை ரொம்ப கம்மியா இருக்கு. இதனாலேயே இந்த கீசர்கள் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கீசர்களா கருதப்படுது. இது வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து மறுபடியும் இது போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.